இந்தியாலே பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கே ஒரு கிரௌடு சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு பிரியாணி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கு. அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க, ஒரு லீடர்ஸ் வச்சிருப்பாங்க. அது மூலியமா கிரௌடு சேரும். நீ என்ன வந்து ஒரு என்னோட இதை பார்க்காத, நீ ஒரு ஃபேமிலியை பாரு. நீ ஒரு படம் பாக்குறியா, அதை பிடிச்சிரு. எனக்கு ஃபேன்ஸ் கிளப் வேணாம், என்ன ஒரு பட்டம் சொல்லி கூப்பிடாத. இத்தனை சொல்லியும் இப்படி எட்டி பாருங்க, இவ்வளோ கிரௌடு நிக்குது அப்படின்னா இந்தியாலே ப்ரோ, வேர்ல்டுலே ப்ரோ அஜித் ஒருத்தருக்கு மட்டும் தான் பாசிபிள். ஆக்டிங் மட்டும் பேஷன் வச்சுக்காம ஷூட்டிங் ரைஃபிள்ல அவர் டாப்ல இருக்காரு, கோல்டு மெடலிஸ்ட். ரேஸ்ல டாப்ல இருக்காரு, அதுவும் ரேஸ்ல லோக்கல் லெவல் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் டாப்ல இருக்காரு. ஆக்டிங்ல வந்து அவரோட காம்படிட்டரை விட மேல தூக்கி நிறுத்துறாரு. இதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். இஸ் a demigod. சோ அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த கிரௌட், ஏகேன்ற ஒரு பர்சனுக்காக தான் இந்த கிரௌட். எந்த ஆர்கனைசேஷனும் இல்லாம அவங்க யாருமே கூப்பிடாம வந்த கிரௌடு தான் இந்த ஃபேன்ஸ். இந்த மத்த ஹீரோஸ்க்குலாம் படம் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. அஜித் படம் மட்டும்தான் படம் எப்படி இருந்தாலும் அந்த கிரௌடு வந்து நிக்கும். படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ரிவ்யூ அதெல்லாம் செகண்டரி. இது அஜித் படம் எப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது. அஜித் படம்னா நாங்க வருவோம் அப்படின்னு கோடிக்கணக்கான பேர் வந்து நிப்பாங்க. அதுக்கான சாட்சி தான் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். விடாமுயற்சி இட் வில் மேக் ஹிஸ்டரி. பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய கலெக்ஷன் பண்ணும். ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்ல தமிழ் சினிமால இல்லாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அவ்வளோ ஆல்மோஸ்ட் 7 lakh டிக்கெட்ஸ் புக் மை ஷோல மட்டும் பண்ணிருக்கு விடாமுயற்சி. எந்த ப்ரமோஷன் இல்லாம அவர் எந்த பேட்டியும் கொடுக்கல. விடாமுயற்சிக்கு ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாம 7 லட்சம் டிக்கெட் அப்படின்றது இந்தியால எந்த ஆக்டருக்கும் கிடையாது. அது ஆன்லைன்ல மட்டும் பண்ணிருக்கு. படம் ரொம்ப சுமாரா இருந்தாலே எங்கேயோ போயிடும். தலைனாலே எல்லாருமே மொத்தம் பாத்துக்க தலை, அவ்வளவுதான் தலைதான் தலைதான். நாங்களாம் ஒர்க் பண்றோம் தல. நாங்க கோயம்புத்தூர், இப்ப சென்னைக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த முதல் தடவை எப்படியாவது ரோஹிணியில பாத்துணும், ஃபேன்ஸ் போட் ரோஹிணியில பாக்கணும், உயிர் இருந்து டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம் தல. தல ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்டே வந்து காலைல ஷோ எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஆனா எப்படியாவது நான் வந்து 10:50 புக் பண்ண தலை, அதெல்லாம் வேணாம். நான் எப்படியாவது முதல் நாள் ஷோ பார்த்தே ஆகணும், தலையை பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக வந்துட்டு வந்தல. ஐயோ தலை, இதெல்லாம் வேற மாதிரி வைப்பு, கையெல்லாம் பாருங்க அப்படி இருக்கு தலை. இது வந்து என்ன சொல்றது, ரீமேக் படம் சொல்றாங்க தலை. ஆனா தமிழ் சினிமால ஒரு கமர்ஷியலா வந்து சில ஆடியன்ஸுக்காக தேர்ந்தெடுத்திருப்பாங்க தலை. சோ ஒரு ப்ளோவா இருக்கும், ஃபுல் பிளெஜரா இருக்கும். மகிழ் திரும்பி படம் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவர் படம் ஒவ்வொரு படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். தடமெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தலை. மன்றம் இல்லாமல் மாச பாத்தியா, விடாமுயற்சிய பார்த்து சினிமால நுழையலடா, அப்படியே சினிமால நுழையடா, எவன் நட தேவையில்ல. கொஞ்சம் கூட அசரல. இந்த நடிகரின் பேரை சொன்னாலே ரோகிணி தேட்டரால தன்னாலே, தள்ளுக்காக நாங்க வரோம் முன்னாலே, பிரச்சனை ஓட மாட்டோம் பின்னாலே, தலைய அழிக்கணும்னு சில்லரோட தந்திரம். தள்ளத்தான் இருக்கும் போது வாழ்வாட்ட கூட்டாது. எப்படி தள்ள கிட்ட போட்டி போட்டா தள்ளதான் தமிழ்நாடு தள்ள மட்டும்தான், எவ்வளோ கிடையாது. போ ஓரம் போ, எல்லாம் ஓரம் போ, தள்ளதான். வாழு வாழ விடு, எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், எங்களை வேணா அப்படின்னு சொன்னவன்லாம் நீங்க வாழை சுட்டிட்டு எங்க பின்னாடி நிக்கிறானுங்க. ஏன்னா நாங்க வேணும். இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்க தேவை, ஓகேவா? நாங்க யாரையும் வேணான்னு ஒதுக்கல. சரி, என்ன வேணான்னு சொன்னா போ, வாழன்னு ஆசைப்படுறியா வாழ்ந்துட்டு போ, வாழ விடு என்றும் தலைவலி. ஒரே ஒரு வார்த்தை.